அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து இந்த காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சு பண்றாங்க அப்படிங்களா. இப்போ வந்து 1945 புத்தகங்கள்ல இதெல்லாம் இதோட எப்போ விடுவாங்கன்னு கேட்டா 1944 தான் ரிலீஸ் ஆகிறாரு. யாரு? அதுவும் காந்தி மட்டும் தான் ரிலீஸ் ஆவார். 1940 மே மாதம் 6ஆம் தேதி நிற்குது. ஓகேவா. இதே புக்கிலே வந்து என்ன பண்ணிடுறாங்க, மே மாதம் 6ஆம் தேதி நிற்குதா, இதே வந்து ஜூன் மாதம் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது எது கரெக்டுன்னு கரெக்டாக தெரியல. ஓகே, இது ஒரு கான்ட்ரவர்சி கொஸ்டின் மாதிரி தான். இது ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுங்க. எது கொஸ்டின்ல ஆன்சர்ல வருதோ அதை யூஸ் பண்ணுங்க. ஆனால் அதே 1944 கொடுத்தாங்க. ஆனால் நான் வருஷம் கரெக்டு. 1942 காந்தியை அரெஸ்ட் பண்ணாங்கன்றது உண்மை. ஓகேவா. அதே போல 1944 விடுதலை பண்ணாங்கிறது உண்மை. ஆனா இந்த தேதி மட்டும் தான் மாறுது, மாசமும் தேதி மட்டும் தான் மாறுது. ஏன்னா ஞாபகம் வச்சுங்க, இது மே 6 இருக்குது. அதே இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி பண்ணா மறுபடியும் இது வந்து ஜூன் மாசம் போட்டுருப்பாங்க. ஓகேவா. ரெண்டுத்தையும் ஒரு தெரிஞ்சு வச்சுங்க. எது வந்தாலும் ஆன்சர் கரெக்ட்னு எதிர்பார்த்து அடிங்க. புரியுதுங்களா. ஆனா இதான் மே 6 கரெக்டாக தேதியோட கொடுத்துருவாங்க. இது மட்டும் தேதியோட கொடுத்தாங்க, இது மாசம் மட்டும் கொடுத்தாங்க. ஆனா கரெக்டாக இதை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மே 6 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா. இருக்குன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக எனக்கு தெரியல. ஓகேவா. ஆனால் புக்கில் இதான் கொடுத்து ரெண்டுத்தையும் கவனிச்சு வச்சுங்க. இதுக்கு அப்புறமா என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ அந்த பக்கம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாருன்னா, அது ஒரு பிரச்சனை, அது ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை போயின்னு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா 1939 நான் என்ன சொன்னேன், எர்ணாகுளம் போர் நடக்குன்னு சொன்னல. எர்ணாகுளம் போர் நடக்கும்போது காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தலைவர் அப்பப்போ சேஞ்ச் பண்ணினே இருப்பாங்கல்ல. அப்போ வந்து என்ன பண்றாங்க, 1939 இவர் சுபாஷ் சந்திர போஸ் தலைவர் ஆகிடுவாங்க. ஓகே, யார் காங்கிரஸோட தலைவரா வந்து சுபாஷ் சந்திர போஸ் தலைவர் ஆகிடுவாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, காந்தி வந்து விருப்பாயிடும். 1939 இவர் சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக உட்கார வச்சோங்க. காந்தி வந்து அவருக்கு பிடிக்காத போய் அவருக்கு பிடிக்கலாது. அவருக்கு பிடிக்காத போனோன்னா என்ன, இவர் வந்து அறிஞ்சு இது சுபாஷ் சந்திர போஸ் இந்த விஷயம் தெரிய வந்து என்ன பண்றாரு, பதவி விலகிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணிடுறாரு, பதவி விலகிறாரு. பதவி விலகிட்ட உடனே என்ன ஆகி போகுதுன்னா, இவர் வந்து என்ன பண்றாருன்னா, உடனே என்ன பண்றாரு, 1939 வந்து ஃபார்வர்ட் பிளாக்ன்ற கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறார். ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். இது 1939 தான் ஆரம்பிப்பார். இது எதுக்குன்னா, காங்கிரஸ் சொல்லதாங்கிறாரு. ஆனா காங்கிரஸ் வந்து பதவியிலிருந்து விலகிறாரு, எல்லா பொறுப்பிலிருந்து விலகிறாரு. எந்த பொறுப்பும் அவருக்கு எதுவுமே இருக்காது. இவர் வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு கட்சி ஆரம்பிப்பார். 1930 அதே வருஷம் வெளியே வந்த உடனே 1939 ஆரம்பிச்சிருவார். ஓகேவா. ஆரம்பிச்ச உடனே என்ன ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிச்சு இவர் தனியா செயல்பட ஆரம்பிப்பார். ஓகேவா. இப்ப இல்ல இவரே என்ன பண்றாரு, சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றோம்னா, கொஞ்ச நாள் செஞ்சு 1940 இவரை வந்து பிரிட்டிஷ்காரங்க கைது பண்றாங்க. யார? சுபாஷ் சந்திர போஸ் கைது பண்றாங்க. இந்த பிரச்சனை அப்படியே இருக்கு 1944. ஏன்னா அந்த காலத்து அந்த இவங்க நம்பியவர் கடி இவங்க கடி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் ஒரு இடத்துல. அதனால சொல்றோம். ஓகேவா. 1940 வந்து யார் கைது பண்றாங்க, சுபாஷ் சந்திர போஸ் கைது பண்றாங்க. அது தேதி கொடுத்துருப்பாங்க. சுபாஷ் சந்திர போஸ் கைது எனக்கு தேதி ஒன்று கொடுத்துருப்பாங்க. எப்பன்னு கேட்டா, வருஷம் கரெக்ட் 1939 தான். அது நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் கரெக்டாக சொல்றேன். 1939 பாடல் கட்சி ஆரம்பிச்சோன்னா 1940 வந்து கைது பண்றாங்க பிரிட்டிஷ்காரங்க. கைது பண்ணவொன்னே என்ன ஆகிப்போனா, இவர் வந்து சிறையில் அடிச்சிருவாங்க. இவரை கண்காணிப்பாங்க. இவர் வந்து ஏன்னா இவர் வந்து மக்களை தூண்டி பிரிட்டிஷார் எதிர்க்க ஆள் சேர்த்து போராட்டம் பண்ணதுக்காக முயற்சி பண்ணுவார். ஓகேவா. அதனால வந்து இவர் என்ன பண்றாங்க, கைது பண்றாங்க. ஒரு தேச துரோக குற்றத்துக்கு சொல்லி இவர் கைது பண்றாங்க. கைது பண்ண உடனே இவர் என்ன பண்றாரு, 1941 என்ன பண்றாங்கன்னா, இவர் தப்பிச்சாரு. 1941 தப்பிச்சாரு. 1940 வந்து தப்பிச்சாரு. 1940 தப்பிச்சு எங்க போறாருன்னு கேட்டாங்கன்னா, 1940 தப்பிச்சு சோவியத் யூனியன் வழியா வந்து இர்பால் போறாரு. இர்பால் போய் சேர்ந்துறாரு. ஓகேவா. இர்பால் போயிடுறாரு. இங்க இர்பால் போயிடுறாரு. ஓகேவா. இர்பால் தான் போயிடுறாரு.
கல்கத்தா போறாரு. ஓகேவா? அவர் எப்ப கைது பண்றாங்க? 1940 கரெக்டா 1940 ஜூலை 3, 1940 ஜூலை 3. ஓகேவா? ஜூலை 3 கைது ஆகுது. 1941 தப்பிச்சுவாரு. எங்க போறாருன்னா கல்கத்தா போறாரு. ஓகேவா? கல்கத்தா போயிட்டு அதுக்கப்புறமா வந்து எங்க போயிடுறாரு? பெர்லின் போயிடுறாரு. நான் கரெக்டாக சொல்லிடுறேன். ஓகேவா? சோவியத் வழியா எங்க போயிடுறாரு? பெர்லின் போயிடுறாரு. 1941 தப்பிச்சு எங்க போயிடுறாருன்னா பெர்லின் போயிடுறாரு. ஓகேவா? பெர்லின் போயிட்டு அங்க போய் என்ன பண்றாருன்னா, இப்ப இவர் வந்து ஒரு தீவிரவாதி செயல்படுறப்போ நினைச்சீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க? பிரிட்டிஷ்காரன் கைது பண்ணிடுறாங்க. ஓகேவா? இவர் எங்க பெர்லின் போயிட்டு அங்கிருந்து போயிட்டு சிங்கப்பூரே போயிடுறாரு. 1943 வந்து சிங்கப்பூர் போயிடுறாரு. இப்ப இங்க போறாருல பெர்லின் போயிட்டு என்ன பண்ண? சோவியத் வழியா போய் பெர்லின் போயிட்டு அங்கிருந்து ஏன் அங்க போறாருன்னா, இப்ப இதுக்கு நடுவில் இப்ப நான் இங்க சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி அங்க என்ன பண்ணுவாருன்னா, நான் இப்போ ஜப்பான் பிரதமரை போய் சந்திப்பாரு. ஏன்னு கேட்டாக்கா, ஜப்பான்காரங்க வந்து என்ன பண்றாங்க? எல்லா நாட்டையும் பிடிச்சி வராங்க. தேசிய ஆசியா பகுதியை பிடிச்சின்னு நம்ம நாட்டை நோக்கி வராங்க. இப்போ வந்து இவர் என்ன பண்றாரு? அங்க போயிட்டு அங்க சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாரு? ஜப்பான் கிட்ட போய் பேசுறாரு. ஜோக்கியா பிரதமர் ஜோஷ் கிட்ட போயிட்டு என்ன பேசுறாரு? இந்த மாதிரி படையெடுத்து வரீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொல்றாங்க? இந்தியா மேல போர் எடுக்கிற எந்த அபிப்பிராயமும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. அதன் பிறகு மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு? சிங்கப்பூருக்கே வந்துருவாரு. யாரு? சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூருக்கே வந்துருவாரு. சிங்கப்பூர் வந்து அங்க வந்துதான் இந்திய தேச ராணுவத்தை அமைப்பாரு. இவரு இந்திய தேச ராணுவத்தை ஸ்ட்ராங்கா அமைப்பாரு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை நடக்குன்னா, மோகன் சிங் வந்து தலைமை ஏற்றினார்ல, அந்த மோகன் சிங் தலைமை ஏற்றது பிரச்சனை ஆகி போச்சு இல்ல, அந்த அந்த அவங்களோட வந்து இவரும் சேருவார். 1943 தான் சேருவார். வச்சுங்களா? இப்போ அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படி இதுல என்ன பிரச்சனை நடக்குன்னு கேட்டா, இந்திய தேசத்துக்கு படையெடுத்து போகும்போது தான் பிரச்சனை ஆகி போகுது. என்ன ஆகி போகுதுன்னா, கைது பண்ணிடுறாங்க. யார? நம்ம இந்திய படைக்கு வந்து அந்த அந்த ஜப்பான் படை யாரை நோக்கி போறாங்கன்னு இம்பால் என்ற நாட்டை நோக்கி போறாங்க. ஓகேவா? இந்த இம்பால் நாட்டை நோக்கி போகும்போது என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டா, இந்த படைப்பிரிவு இல்ல, இந்த படைப்பிரிவு இம்பாலை நோக்கி போகுது. யாரு? ஜப்பான் படைப்பிரிவு வந்து இம்பாலை நோக்கி போகுது. இம்பாலை நோக்கி போகும்போது என்ன போகுதுன்னா, இங்க வந்து இப்ப இந்த ஜப்பான் படைப்பிரிவுக்கு தளபதி யாருக்கு? மோகன் சிங் இருக்கு. அந்த மோகன் சிங்ல படைப்பிரிவுனால நிறைய பிரிஞ்சு போகுது. படைப்பிரிவு நிறைய பிரிஞ்சு அங்கங்க ஒரு பக்கமா ஒரு ஆள் போறாங்க. அதே போல அந்த ஜப்பான்ல படைப்பிரிவுல இம்பால் என்ற படைப்பிரிவு பக்கம் யாரு ஒருத்தர் போறாருன்னு கேட்டா, ஷாநவாஸ்னு ஒருத்தர் போறாரு. ஓகேவா? இவர் தான் வந்து அந்த இந்த ஷாநவாஸ் தான் என்ன பண்றாருன்னா, இப்ப இம்பால் நோக்கி போற படைப்பிரிவுக்கு தலைவராகிறார் அந்த படைப்பிரிவுக்கு. ஓகேவா? ஷாநவாஸ் இருக்காரு. இப்ப என்ன இப்போதுன்னா, ஜப்பானுக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு போர் நடக்கும்போது ஜப்பான் வந்து தோல்வி ஆடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஜப்பான் வந்து தோல்வி ஆடுற மாதிரி இருக்கும். பிரிட்டிஷார் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்ப இது என்ன இப்போ என்ன வந்து திடீர்னு என்ன பண்றாங்க? ஜப்பானியர் வந்து என்ன பண்றாங்க? மொத்தமா வந்து பிரிட்டிஷார்கிட்ட சரணடைஞ்சுவாங்க. சரணடைஞ்ச உடனே என்ன இப்போனா, இவர் ஷாநவாஸை சிறைப்படுத்திடுவாங்க. ஷாநவாஸை சிறைப்படுத்தும் போது தான் என்ன இப்போதுன்னா, ஷாநவாஸை பிரிட்டிஷ் படையில சரணடைஞ்சது. 1945 வந்து ஜப்பானிய படம் வந்து பிரிட்டிஷார்கிட்ட சரணடைஞ்சு போகுது. இது அப்போ வந்து ஷாநவாஸை பிடிச்சிடுறாங்க. ஷாநவாஸை பிடிச்ச உடனே என்ன இப்போனா பெரும் பிரச்சனை ஆகி போகுது. இப்ப யார் இவனா? இவர் இந்திய படையில தலைவர் வைக்கிறாங்க. ஓகேவா? இவர் வந்து பிடிச்ச உடனே வந்து என்ன போயினா, இவர் இதை 1945 பிரச்சனை இருந்து என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இவருக்கு இப்ப பிரிட்டிஷ்காரன் வந்து இவங்க மேல வந்து தேசிய துரோக குற்றம் வந்து குற்றச்சாட்டு பண்றாங்க. யாருக்கு? ஷாநவாஸ் மேல வந்து தேசிய துரோக குற்ற வழக்கு அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணி கேஸ் நடக்குது. ஓகேவா? இப்ப இதுல பிரச்சனைனா, யாரு வக்கீல் எந்த வக்கீல் ஆஜராகிறதுக்கு யாரும் வக்கீல் கிடையாது. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து பிரிட்டிஷ்காரன் ஏற்றி யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இப்ப இதுல வந்து இவர் மட்டும் அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்றாங்க? இன்னும் 2 பேரை அரெஸ்ட் பண்ணி, இன்னும் 2 பேர் சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க. பி.கே. ஷகால், அப்புறம் வந்து ஜி.எஸ். தில்லன். இவர் வந்து 2 பேரையும் கொஞ்சம் 3 பேருமே சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க. ஏன் அரெஸ்ட் பண்றாங்கன்னா, 3 பேருமே ஒரு படைப்பிரிவு ஒரு தலைவராகிற முக்கியமான அந்த பிரிவுல அந்த ஒரு படைப்பிரிவுல இவங்க 3 பேருமே வந்து ஒரு முக்கியமான ஆளாகிறாங்க. இவங்க எல்லாம் கூட்டு விசாரிக்கிறாங்க.
இப்போ இதுக்கு வந்து இவரை வந்து யாரு ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ பிரிட்டிஷ்காரங்க வந்து இவங்க தேசத்துற குற்றம் போட்டாங்க, இவங்க தெருவில் வச்சுட்டாங்க, இவங்க பக்கம் ஆதாரத்துக்கு வைக்கல இல்லை. ஓகே, இப்போ இதுக்கு போல யார் வரான்னு கேட்டா நம்ம இந்திய தேச ராம வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்றாங்கன்னா இதுக்கு போல நேரு வந்து ஆஜராகிறாரு. நேரு வந்து ஆஜராகிறார். நேரு வந்து என்னன்னா 1920 வந்து ஒத்துழையாமை இயக்கம்னு ஒன்று நடந்திருக்கும். இது ஒத்துழையாமை நடந்தது. அப்போ வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டால் எந்த ஸ்கூலு காலேஜுக்கு போகக்கூடாது, எந்த வேலைக்கும் போகக்கூடாது, பிரிட்டிஷார் செய்ய சொன்னால் நம்ம செய்யக்கூடாது, தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி செஞ்சு அப்படி ஒரு போட்டுப்பாங்க. அப்போ வந்து 1920 ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும்போது அப்போ கோர்ட்டுக்கு போனவர் தான் யார், நேரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பதவியை விட்டு அந்த வேலையை செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கேயும் போடல. அதுக்கப்புறமா வந்து 1945 இவரை அரெஸ்ட் பண்ணதுக்காக இவர் வந்து ஆஜராகிறாரு. யாரு, நேரு வந்து ஆஜராகிறாரு. ஆஜரானவனே என்ன ஆகி போகுதுன்னா அப்பவும் கேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது, இவங்க பக்கம் தான் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏன்னு கேட்டாக்கா இவங்க எதிர்த்து போட்டுக்கிறாங்கல்ல பிரிட்டிஷார் மேல இவங்க எதிர்த்து போட்டுக்கிறாங்க. அதனால வந்து இவங்க எப்படி எதிர்த்து போடலாம் அப்படின்னு சொன்னா வழக்கே. அப்போ அதை மாற்ற முடியல. ஆனா வந்து என்ன பண்ண முப்படை தளபதிக்கிறார் பாருங்க, அவர் வந்து என்ன பண்றாரு, இவங்க மேல எந்த குற்றச்சாட்டும் செலுத்த மாட்டாரு. எந்த குற்றமும் இவங்க மேல செலுத்தாதனால இவங்க வந்து விடுதலை பண்றாங்க. 1946 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி விடுதலை பண்றாங்க. 1946 ஜனவரி மாதம் 6 இது முக்கியமான 1946 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி இவங்களை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. இப்போ வந்து விடுதலை பண்ணும்போது தான் இப்போ விடுதலை பண்ணிடுறாங்க இவங்க. இப்போ வந்து எப்படி ஜப்பானிய படம் இருக்குது, இது இவங்க இம்பால் நோக்கி போறாங்க, 3 பேர் அரெஸ்ட் பண்றாங்க, நேரு ஆஜராகிறாரு. ஆனா வந்து இவன் நம்ம இந்திய தேசம் எதுவுமே நம்ம பண்ணல, எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம போல எதுவுமே பண்ணல. இது ஒரு அவங்க கூட நம்ம செஞ்சதுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து பிரச்சனை வந்து அமைஞ்சு போச்சுது. ஓகேவா? ஆனால் நேரு அதை யோசனை பண்ணாம என்ன பண்றாரு, நேரு வந்து ஆஜராகி அவங்க வாதாடுவாரு. ஆனால் கேஸ் ஜெயிக்காதுன்னா இவங்க வந்து எதிர்த்து போடுறது உண்மை இல்லை, அதனால வந்து ஜெயிக்காது. ஆனா என்ன பண்றது, முப்படை தளபதிக்கிறாங்கல்ல அவர் வந்து குற்றச்சாட்டு கொடுக்காதனால இந்த இவங்க பக்கம் ஸ்ட்ராங் ஆகி போகுது. அப்போ அதன் அடிப்படையில் இவங்களை வந்து 1947 ஜனவரி 6 விடுதலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அவங்க வந்து விடுதலை ஆயிட்டாங்க. யாரு, ஷா நவாஸ் கான் அவங்கலாம் வந்து PK ஷகால் GS தில்லான்றது எல்லாம் அரசாகி வாபஸ் ஆகிடுவாங்க. சாரி, விடுதலை ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு கேட்டா ராயல் இந்திய கடற்படையும் கழகம் ஒன்று நடக்குது. என்னன்னு கேட்டா இது கழகம், இது ஒரு கழகம். இது எப்படின்னு கேட்டா நம்ம ஊர்ல பொருளை பேசுற மாதிரி இது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. என்ன இந்த சின்ன பிரச்சனை, சின்ன ஒரு விஷயம் வந்து பெருசா மாறிடும், பெரும் கழகமா மாறிடும். அதுதான் வந்து இது ஒரு கழகம் சொல்றாங்க, ராயல் இந்திய படையின் கழகம் சொல்றாங்க. ஏன்னு கேட்டாக்கா இதுல வந்து பிஎஸ் தட்டுன்றவர் என்ன பண்றாருன்னா கப்பல் படையில மாலுமியா வேலை செய்வார். ஓகேவா? அந்த மாலுமி என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாருன்னா கப்பல் இருக்குல்ல, கப்பல் சைடு வாட்டமா என்ன பண்றாரு, வெள்ளையனே வெளியேறு அப்படின்றத ஒரு வாசகத்தை எழுதுவார். இவர் எழுதுவாரு. அதை வந்து ஆங்கிலேயர்காரன் பார்த்தானே எப்படி இருக்கான், அவனுக்கு கோவம் வந்து போகுது. அவங்க கம்மல் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க கேட்டால் 1946 அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? 1946 அரெஸ்ட் பண்ணுவாங்க. வச்சுங்க, இவர் வந்து என்ன ஆகி போகுதுன்னா இவர் தீர்க்கத்தை ஆரம்பித்தவொன்னே என்ன ஆகி போகுதுன்னா உலகம் எங்கே பார்த்தாலும் இவர் அதே கப்பலில் இன்னும் இவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறாங்களா, அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. ஒரு 1100 பேர் வேலை செய்வாங்க இங்கே அந்த கப்பலில் வேலை செஞ்சவங்க. அது இல்லாமல் வந்து இன்னும் வெளியில் இந்த விஷயம் வந்து வெளியில் பரவி அலகாபாத், கொல்கத்தா எல்லா இடத்துலையுமே வந்து போராட்டம் நடக்கும். ஓகேவா? இதைத்தான் வந்து இன்னும் ராயல் இந்திய படையின் கலைன்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து பெரும் ரத்த ஆடே ஓடும், பெரும் பிரச்சனையா இருந்தது. இது என்னன்னா இவர் ஒரு வாசகம் ஒன்று எழுதுவாரு, அதை வந்து அதனால இவர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணனால இந்த பிரச்சனை வந்து பெருசாயிடும். எல்லாருமே பிடிச்சி வச்சு எல்லாருமே என்ன பண்றாங்க, தூண்டி வர்ற மாதிரி ஆகி எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு சின்ன பிரச்சனை தான். இது அவ்வளவா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஏன் இது சொல்லதான் எதுக்கப்புறம் இது வந்து கேட்டாங்கன்னா இது சொல்றதுக்காக தான் இந்த ராயல் இந்திய படை கலெக்ஷன் சொல்றோம். ஓகேவா? இவர் 1940 நடந்தது. ஆனா வருஷ பிரகாரம் பார்த்தா முதல் வெள்ளை நவிலையில் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த வெள்ளை நவிலையில் இருக்கும், அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் வரும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த எது நடந்தது இந்திய தேசம் அதுக்கப்புறமா தான் இது
இந்த கலகம் நடக்குது. ஓகேவா? இதுக்கப்புறமா என்னன்னு கேட்டால் ராஜாஜி முன்மொழி வேவல் திட்டம்னு கொடுத்துருக்காங்க டாபிக். என்னன்னு கேட்டாக்கா ராஜாஜி இருக்கிறாருல, ராஜாஜி வந்து காங்கிரஸ் கட்சியாரு. ஓகேவா? அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த 1942 வந்து 1942 எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. வெள்ளை வெளியேற்றம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, 1942 ஆகஸ்ட் மாதம் 9 அதிகாரியில் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி இட்டு போயிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி இட்டு போன உடனே என்ன பண்ண, அதுக்கப்புறம் விட மாட்டாங்க. 1944 தான் காந்தி வெளியிடுவார். அது நல்லா எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? இதை முன்னே சொல்லிக்கிறேன். 1944 தான் அவரை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜூன் மாதம் ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல மாற்றிருக்கோம். ஓகே, அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க வச்சுங்க. அது வரைக்கும் யாருமே காங்கிரஸ் தலைவர் யாருமே வெளியில் கிடையாது. போராட்டம் நடக்குது, பிரச்சனை நடக்குது, எல்லாரும் தீவிரமாக இருக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனால் வந்து யாரும் காங்கிரஸ்காரங்க யாருமே வெளியில் இல்லை, யாருமே கிடையாது. ஓகே, இதில் ஒரு ராஜாஜி மட்டும் இருக்கிறாரு வச்சுங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் 1940 லாகூரில் தீர்மானம் போட்டோம். என்ன தீர்மானம் போட்டாங்க, தனி கட்சி ஒன்று தனிநாடு பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்கல்ல. அதில் வந்து என்ன பண்ணுவார், ஜின்னா வந்து என்ன பண்ணுவார், இதை கேட்டுனே இருப்பார், இதை விட மாட்டார். ஜின்னா என்ன பண்ணுவார், தினமும் அதை அடிக்கடிக்கு என்ன பண்ணுவார், தனிநாடு கொடுங்கன்னு சொல்லி கேட்டே இருப்பார். ஆனால் அதை வந்து இவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, தனிநாடு கொடுத்துட்டாக்கா நாடு பிரிவினை ஆகிடும்ல. ஏன்னா இதுக்கு ஜாதியை வச்சு மதத்தை வச்சு மாறி இந்து முஸ்லீம் பிரிவினை வந்துடும்ல, அதில் வந்து பிரச்சனை வரும்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் வந்து சின்ன வந்து என்ன சொல்றாரு, எங்களுக்கு தனிநாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி தீர்மானம் 1940 போறாங்க. அப்புறம் வந்து பிரச்சனை பண்ணிருப்பாரு. இப்போ இந்த பிரச்சனை வந்து என்ன பண்ண 1944 வந்து என்ன பண்றாரு, ராஜாஜி என்ன பண்றாருன்னா, இவர் தான் 1944 இவர் தான் வெளியில் இருக்கிறார், வேற யாரும் இல்லை. ஏப்ரல் மாதம். ஓகேவா? இவர் தவிர வேற யாரும் வெளியில் இல்லை காங்கிரஸ்ல. அப்ப என்ன பண்றாரு, ராஜாஜியை ஒரு தீர்மானம் சொல்றாரு. இவர் ராஜாஜி மட்டும் என்ன பண்றாரு, அவருடைய கருத்து கணிப்புல ஒரு ஐடியா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, ஒண்ணு அவங்களுக்கு தனிநாடு தரோம். ஓகேவா? தனிநாடு உண்டு அப்படின்னு சொல்றாரு. தனிநாடு உண்டு தரோம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி கொடுக்குறோம் சொன்னா கேட்டாக்கா, எல்லாருக்கும் தேர்தல் அடிப்படையில். ஓகேவா? தேர்தலை வச்சு எல்லாம் எங்க தேர்தல் வைக்குதுன்னா, இவர் என்ன சொல்றாரு, ஜின்னா சொல்றாரு, எங்களுக்கு எங்க இஸ்லாமியர் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்க அந்த பகுதியில மட்டும் அந்த பகுதி எங்களுக்கு சேர்த்து எங்க தனிநாடா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஆனா இப்ப இவர் வந்து என்ன பண்றாரு, தேர்தலை வந்து அந்தந்த பகுதியில தேர்தலை வச்சு, ராஜாஜி வந்து என்ன சொல்றாரு, அந்தந்த பகுதியில தேர்தலை வச்சு தனிப்பிரிவினை வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் சொன்னாங்கன்னா, சரி நாங்க தனிப்பிரிவினை கொடுக்கணும். ஓகேவா? ஆனா வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, முக்கிய பாதுகாப்பு, அப்புறம் வந்து தொலைத்தொடர்பு, அதெல்லாம் வந்து பொதுவாக தான் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து பொதுதான். ஏன்னா இது பாதுகாப்பு தொலைத்தொடர்புனா வந்து ஒரு பெரும் ஒரு பாதுகாக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் இதை வந்து நாங்கள் தனியாக பிரித்து கொடுக்க முடியாது. இது ஆனால் வந்து பொதுவாக தான் இருக்கும். தனிநாடு உங்களுக்கு கொடுத்துறேன், நீங்க அரசாங்கம் வச்சு நடத்துங்க, ஆனால் நடத்துறேன். ஆனால் வந்து இந்த பாதுகாப்பு தொலைத்தொடர்பு இதெல்லாம் இந்த விஷயம்லாம் வந்து ரெண்டுத்துக்குமே பொதுதான். இது தலைமை நாங்கள் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு வந்து என்ன பண்றாரு, ஜின்னா என்ன பண்றாரு, மறுப்பு தெரிவிக்கிறாரு. என்ன சொல்றாரு, எங்களுக்கு இப்படிலாம் எங்களுக்கு தேவையில்ல, தனிநாடுனா எங்களுக்கு சுதந்திரமா விடுங்க, தனிநாடு எங்களுக்கு சுதந்திரமா விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஆனா இவர் வந்து என்ன சொல்றாரு, ஜின்னா வந்து தனிநாடு தான் எங்களுக்கு வேணும், நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு நீங்க உங்க கீழே எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு மறுப்பு தெரிவிச்சார் ராஜாஜி சொன்னார். இப்ப என்ன பண்றாங்க, இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா 1944 காந்தி விருதில் ஆறாரு. காந்தி வந்து விடுதலை. காந்தி வந்து விடுதலை ஆகிறாரு. எப்ப கேட்டா 1944 விடுதலை என்ன பண்றாரு, இவர் சொன்ன ராஜாஜி சொன்ன கூட்டுரை வச்சு ஜின்னா கிட்ட போய் காந்தி பேசுறாரு. என்ன பேசுறாரு, இதே மாதிரி சொன்ன கோரிக்கை கட்டுதான், நீங்க தனிநாடு கொடுக்குறோம், தேர்தல் வச்சு தரோம். ஓகேவா? இது பாதுகாப்பு தொழிலை மட்டும் பொது இருக்கட்டும், நாட்டை வந்து பிரிக்க கூடாது, பிரிச்சாக்கா நல்லது தெரிய வராது, மக்களுக்குள்ள ஜாதி மாறிவிடும், அதனால வந்து இது பிரிச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா வந்து ஜின்னா என்ன சொல்றாரு, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு தனியார் நாடு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தனிநாடு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி இவர் விடாம கேட்டுங்கிறாரு. இதுல ஒரு பிரச்சனை என்ன போச்சுன்னா, பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, இது நடுவில் வந்து என்ன பண்ணா 1943 முதல்ல வந்து யாரு லில்லின்ஸ் கோப்பர் தான் வந்து அர்த்தக்கத்தினா இருப்பார். ஓகே, ஆகஸ்ட் கோடிய 1940 முன்மொழிஞ்சார் யாரு, லில்லின்ஸ் கோ, அவர் தான் முன்மொழிஞ்சிருப்பார்.
அவருக்கு அப்புறம் வந்து அடுத்த பேர் யார் பதவி வரான்னு கேட்டான், ஆர்டிக் பால்ட் வேவல் என்ற ஒருத்தர் வரார். ஆர்டிக் பால்ட் வேவல் இவர் வராரு. இவர் தான் வந்து அடுத்த பேராகிறார். இவங்க 1943 47 வரையும் இருப்பார். 1943 47 வரையும் இருப்பார். ஓகேவா? 1943 47 வரையும் இவர் ஆர்டிக் பால்ட் வேவல் பிரபுன்னு ஒருத்தர் இவர் தான் வந்து அடுத்த பேரியா இருப்பார். இவர் வந்து என்ன பண்றாருன்னா, காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் பிரிஞ்சுட்டாக்கா பிரச்சனை வந்துடும். ஓகேவா? நம்மளை வந்து அப்புறம் நாம் வந்து நாடை வந்து கரெக்டாக ஆக்கிரமிச்சு பண்ணி நாட்டை நடத்த முடியாது. ஓகேவா? இப்போ அப்போ பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் ஒரு திட்டம் சொல்லுவார். இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் இப்போ எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்களோ அதே போல் இவரும் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, யார் ஆர்டிக் பால்ட் வேவல் இருக்கிறாருல, இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு மாநாடு கூட்டுறாரு.